பார்வதி தேவி சிவபெருமான் தவமிருக்கும் போது தனியாக இருந்தார். மகிழ்ச்சியை கொடுக்க ஒரு மகளை பெற வேண்டும் என்று கற்பக விருட்ச மரத்திடம் வேண்டினார். அப்போது அந்த மரத்திலிருந்து அசோக சுந்தரி தோன்றினார். அசோகா என்றால் துக்கம் இல்லாதவள் என்று பொருள். எனவே அவர் பார்வதிக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததாக கருதப்படுகிறது. அசோக சுந்தரி வளர்ந்ததும் நந்தவனத்துக்கு தோழியாருடன் சென்றாள். அவளை பார்த்த குந்தன் என்னும் அசுரன் அவள் மேல் காதல் கொண்டான். மறுத்தாள் அசோக சுந்தரி. எனக்கும் இந்திரனுக்கும் சமமான நகுசன் என்பவனுக்கும் திருமணம் நடக்க உள்ளது என கூறினாள். ஆனால் அவளை கடத்திவிட்டான் குந்தன். நீ நகுசனால் கொல்லப்படுவாய் என சாபமிட்ட சுந்தரி அங்கிருந்து தப்பிவிட்டாள். பின் நகுசனுக்கும் அவளுக்கும் திருமணம் நடந்தது. குந்தன் கொல்லப்பட்டான். இவளது மகனே யயதி. அசோக சுந்தரி பெரிதாக அறியப்படாத தேவியாய் இருந்தாலும் சில குடும்பங்கள் அவரை மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தேவியாக கருதி வழிபடுகின்றனர். பளிச்சென்று சிவப்பழகியவளாக துக்கங்களை நீக்குபவளாக கருதப்படுகிறார். அசோக சுந்தரி பெரிதாக பிரபலமடைந்த தேவதை அல்ல. ஆனால் தமிழ் பாரம்பரியத்தில் சக்தியின் ஒரு ரூபமாக சில பாடல்களில் கதைகளில் குறிப்பிடப்படுகிறார். இறுதியாக அசோக சுந்தரி அன்பு, சக்தி மற்றும் துயரமின்மை என்பதை குறிக்கும் ஒரு தெய்வீக ரூபமாக கருதப்படுகிறார். இது போன்ற வீடியோக்களை தாங்கள் காண விரும்புகிறீர்கள் என்றால் நமது சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.